ஏன் மாமா வேலை விஷயமா தானே பேசுனேன், அதுக்கு ஏன் சுறுசுறுன்னு பேசுறியா? அதான் போதும் போதும் அளவுக்கு வீட்டுல சண்டை மூட்டி விட்டல, கடலையாவது நிம்மதியா இருக்க விட மாட்டியா நீ? ஏன் மாமா நான் சண்டை போடணும்னு நினைக்கவே இல்ல. நான் உங்ககிட்ட சாதாரணமா தான் பேசுறேன், நீங்க தான் சண்டை ஆக்குறீங்க. நீ பாரு, என் கண்ணு முன்னாடி நிக்காத, தயவு செஞ்சு இங்க போயிடு. மாமா மாமா என்ன நீங்க உங்க பொண்டாட்டியெல்லாம் மதிக்க வேண்டாம், இந்த கடையில வேலை செய்யற ஒரு ஆளாவது மதிக்கலாம்ல. ஏய், உன்னை நான் மனுஷிய கூட மதிக்க மாட்டேன். என் உசுர வாங்காம தயவு செஞ்சு இங்க போயிடு. என்னம்மா யாரையோ பாக்குற மாதிரி பாக்குற? நான் அப்பாமா. அது தெரியுதுப்பா, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? என்னம்மா வேலைக்கு தான், வேற எதுக்குமா வருவாங்க? நீங்க வேலைக்கு எல்லாம் வர வேணாம், முதல்ல கிளம்புங்க. ஏன் மயிலு, எதுக்கு நான் வேலைக்கு வரக்கூடாது? அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்கப்பா. இருக்கிற பிரச்சனையே என்னால சமாளிக்க முடியல, இதோட சேர்த்து உங்களால வர பிரச்சனையும் என்னால சமாளிக்க முடியாது. நீங்க கிளம்புங்க முதல்ல. இனிமே நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேமா. அந்த கல்லால நான் கையே வைக்க மாட்டேமா. சம்பந்தி என்ன சம்பளம் கொடுக்கறாரோ அது மட்டும் நான் வாங்கிட்டு போறேமா. போதுமாமா? தீபாவளி சீருக்கு பணம் எடுத்தீங்கல்ல, 2 நாள் திருப்பி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த பணம் எங்க? அத ஏற்பாடு பண்ணலாம்னு தான் நினைச்சேன், ஆனா அது முடியல. இன்னும் ஒரு வாரம் டைம் கூட, நானே எடுத்து வந்து பணத்தை வச்சிடறேன். அது ஒரு வாரத்துல இன்னும் 20,000 ரூபாய் பணம் எடுப்பீங்கல்ல. ஐயோ என்னால சுத்தமா முடியல, தயவு செஞ்சு கிளம்புங்கப்பா. உங்களுக்கு தெரியாதுப்பா நான் என்ன பிரச்சனையில இருக்கேன்னு. மயிலு அப்படிலாம் சொல்லாதமா, நான் கொண்டு வந்து வச்சிரேமா. நான் சொன்னா கூட உங்களுக்கு புரியாதுப்பா, என் நிலைமை அப்படி இருக்கு. தயவு செஞ்சு கிளம்புங்கப்பா. சொல்றது கேளுமா. இந்த ஆள் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்காரு? என்ன மாமா அந்த ஆளு இந்த ஆளு மரியாதை எல்லாம் பேசுறீங்க? இவருக்கு இம்பிட்டு மரியாதை இருந்தா போதும், இதுவே ஜாஸ்தி. மாமா ஏய் என்னடா செஞ்சுக்கிறீங்க நீங்க? ஏடா அடுத்து எங்க வச்சு சண்டை போடலாம்டா ஐயா யோசிக்கிறீங்க? அட ஏன்டா நீ கட்டின பொண்டாட்டி கூட நல்லபடியா வாழ தெரியாதவங்களுக்கு எதுக்குடா கல்யாணம்? இப்படி பட்டவே ஆரம்பத்துல கல்யாணம் வேணாம்னு சொல்லிருக்கீங்களா? நான் கல்யாணம் வேண்டாம் தானப்பா சொன்னேன், சாமியாரா போறேன்னு தானே சொன்னேன். நீங்க தான் நான் சொல்றதை கேட்கவே இல்ல. இல்லை என்னடா பேசுற? அப்படி என்னடா பிரச்சனை உனக்கு? சொன்னா மட்டும் என்ன பண்ண போறீங்க? அதை புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ண போறீங்களா? அப்பா உங்களுக்கு எதுவுமே புரியாதுப்பா, என்ன குறை சொல்றது தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதுப்பா. விட்டுருங்கப்பா, இது வரனால நானே